சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவனெல்லாம் விடக்கூடாது. இவன் அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விடுங்க. ஆமா கௌதம், இத்தனை நாளா நம்ம கூடவே இருந்து நம்மள ஏமாத்திருக்கான். இவன் ஒரு கொலைகாரன்னு தெரியாம இவனுக்கு வேலை கொடுத்து வீட்லயே வச்சிருந்திருக்கோம். இவனை முதல்ல போலீஸ்ல ஒப்படைச்சிரு. அம்மா அண்ணி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. சின்ராசு, யார் தான் சின்ராசு? நீ சொல்லு சின்ராசு, யார் நீ சொல்றா? இதுவே பழைய சின்ராசு இருந்தா உடம்புல உசுறு இருந்திருக்காது. இவரோட அண்ணன் ஒரே காரணத்துக்கு உன விடுற போயிடு. போட என்னடா பண்ணுவ? டேய் இருங்க. சின்ராசு சொல்லு சின்ராசு, நீ யாரு? சொல்லு சின்ராசு, நீ யாரு? அதான் கேக்குறாருல, சொல்லு. என்னோட சொந்த ஊர் நல்லாத்தூர். என்ன சின்ராசு சொல்றீங்க? நீங்க ஊர்ல இவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கீங்க, அப்புறம் எதுக்காக எங்க வீட்டுல வந்து இப்படி ஒரு சாதாரண டிரைவரா வேலை பார்த்திருக்கீங்க? எல்லாத்துக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் சார் காரணம். அதுக்கு மேல என் தங்கச்சி மேல நான் வச்சிருக்க பாசம், என் மனைவி மேல வச்சிருக்க அன்பு. சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார். என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. என் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தீங்க. நன்றி சார். உங்களை மாதிரியே திவ்யா அம்மா ரொம்ப நல்லவங்க சார். சின்னம்மா, நான் போயிட்டு வரேன். நீங்க நல்லா படிங்க. சின்ராஸ் அங்கிள், நானும் உங்க கூடவே வந்துடுறேன் அங்கிள். தர்ஷினி, என்னம்மா சொல்ற? ஏம்மா அப்படி சொல்றீங்க? என்ன அங்கிள், அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. எனக்கு இவங்க கூட இருக்கவே பிடிக்கல. எனக்கு அனாதையா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் உங்க கூடயே வந்துடுறேன் அங்கிள். அழக்கூடாது. வாங்க. என்ன சார் இது? என்ன இந்த குழந்தை மனசுல எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தா வாயிலிருந்து இவ்வளவு பெரிய வார்த்தை வரும்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க சார். குழந்தைங்களை அள வச்சா அந்த சாமி அள வச்ச மாதிரி சார். ஏன் சார் கஷ்டப்படுற அளவுக்கு இந்த குழந்தை என்ன சார் தப்பு பண்ணுச்சு? ஏன் சார் ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க ஒருத்தர் விரும்பினீங்க, காதலிச்சீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, குழந்தை பெற்றுக்கிட்டீங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிச்சுட்டீங்க. ஆனா குழந்தைய பத்தி யோசிச்சே பார்க்கலையா சார்? சார் ஒரு கணவன் மனைவி கூட பிரியலாம் சார். ஆனா ஒரு அப்பா அம்மா பிரிய கூடாது சார். அப்படி அவங்க பிரிஞ்சாங்கன்னா குழந்தையோட வாழ்க்கையே போயிடும் சார். எனக்கு நல்லா தெரியும் சார். எனக்கு நல்லா தெரியும் சார். உங்களுக்கு திவ்யா அம்மா மேல உண்மையான அன்பு இருக்கு சார். அதே மாதிரி திவ்யா அம்மாக்கு உங்க மேல அன்பு இருக்கு சார். ஆனா தேவையில்லாம உங்க ரெண்டு பேருக்கு வந்து அது என்ன சார்? அது இங்கிலீஷ்ல சொல்லுங்க சார். என்ன சார் அது? வாயில வர மாட்டேங்குது. ஈகோ. ஆமா, அதான் அது தூக்கி அது குப்பையில போடுங்க சார். அதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? என்ன சார் நீங்க? சார் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும் சார்.
இது நான் ஒன்றும் நல்லாத்தூர் பஞ்சாயத்து தலைவரா சொல்லல, உங்க வீட்டு வேலைக்காரனா சொல்றேன் சார். உங்க வீட்டு உப்பத்துன்னு இருக்கேன் சார். அந்த விசுவாசம் எனக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உங்க ரெண்டு பத்தி நான் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா, உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன் சார். உங்களுக்கு தான் சார், உங்க குழந்தைக்காக உங்க ரெண்டு பத்தி நான் கெஞ்சி கேட்கிறேன் சார். நீங்களாம் ஒன்னா சேர்ந்து வாழணும் சார். சார் நான் உங்களுக்கு கேட்கிறேன், அம்மா இல்லாம நீங்க வாழ்ந்துறீங்களா சார்? சார் என்ன பார்த்து சொல்லுங்க சார், என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. அம்மா இல்லாம உங்களால வாழ முடியுமா? முடியாது சார், சத்தியமா முடியாது. அம்மா உங்களாலே சார் இல்லாம வாழ முடியாது. உங்க ரெண்டு பேர்னால பாப்பா இல்லாம வாழ முடியாது. நீங்க மூணு பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு அந்த கடவுள் உங்களை படைச்சிருக்காது. ஏன் உங்க ரெண்டு பேருக்கு புரியவே மாட்டேங்குது? திவ்யாம்மா, நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? யாரை நம்பணுமோ அவரை நம்ப மாட்டேங்கிறீங்க, யாரை நம்ப கூடாதோ அவங்கள நம்புறீங்க. உங்களை சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவன். ஆனா எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்களுக்கு தெரியலையேம்மா. அம்மா பாசம் கட்ட மாதிரி நடிக்கிறவங்களும் நல்லவங்களும் கிடையாது, பாசத்தை உள்ள வச்சுட்டு கோவத்தை காட்டுறவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. உங்ககிட்ட கோச்சிக்கிறாங்கன்னா உங்க மேல இருக்க அன்பு தான் கோச்சிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அம்மா. அம்மா எனக்கு சுத்தி வளைச்சு நான் பேச தெரியாதும்மா. உங்க அண்ணன் ரொம்ப நல்லவர் நினைச்சிட்டு இருக்கீங்களாம்மா? இல்லம்மா, உங்க அண்ணன் நல்லவரே கிடையாது. உங்க அண்ணனும் நல்லவர் கிடையாது, அவரோட பொண்டாட்டி உங்க அண்ணி அவங்களும் நல்லவங்க கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாரு. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா அவருக்கு என்ன இழப்புன்னு தெரியல, ஆனா ஏதோ ஒரு இழப்பு இருக்கு, அதனால தான் உங்களை பிரிக்கணும்னு பாக்குறாரு.